வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய சூப்பரான 10 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இதுல 8 படங்கள் கிரைம் த்ரில்லர் படங்கள், 2 படம் வித்தியாசமான த்ரில்லர் படங்கள். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல 7 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. 3 படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை, ஆனால் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன அதர்வா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவருக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால அந்த வேலையில அவரால் ஜாயின் பண்ண முடியல. ஆனா அதுக்கு பதிலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய க்ளூஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் அதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயினும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் நல்லாவே இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை கொண்டு போனது சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கமர்ஷியலான சில விஷயங்கள் இருக்கு. லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 9வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான இயர் 10 அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை காட்டுறாங்க. அந்த டைம்ல நிறைய மனிதர்களே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களும் பெருசா யாருக்கூடையும் பேசிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. இவர் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாரு. அதுக்கான காரணம், அந்த பகுதிக்குள்ள வித்தியாசமான வெறி பிடிச்ச நாய்கள்லாம் இருக்கு. அதனாலேயே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு. ஒரு கட்டத்தில் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். வைல்டு டாக காட்டக்கூடிய விஷயங்களும் சூப்பராகவே இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 5.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹேர் சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அந்த டைம்ல ஊருக்குள்ள 2 பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த கொலை நடந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோயினுடைய துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்படுது. அப்ப யாரோ நம்ம ஹீரோயினுடைய துப்பாக்கியை யூஸ் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் நல்லாவே இருக்கும். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஓரளவுக்கு நீட்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மைல்டான அடல் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 7வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துடைய கதையை 90s 40s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஊருக்குள்ள இருந்த ஒரு ஜமீன்தாருடைய பொண்ணு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை அங்கே அனுப்புறாங்க. அவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோ அந்த பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கிரைமை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஒரு தரமான படம், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 6வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் 2012 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன தலாஸ் த ஆன்சர் லைஸ் வித்தின் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ காரில் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காரு. காலையில் ஒரு 4 மணி இருக்கும். அந்த டைமில் அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கடலுக்குள்ளே போய் விழுந்துருது. இந்த ஒரு நியூஸ் பெருசாக பேசப்படுது. அந்த டைமில் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ உள்ள வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்தது ஆக்சிடென்டா இல்ல கொலையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்லை, ஆனால் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம லிஸ்ட்டில் 5வது பிளேஸில் இருக்கக்கூடிய படம் ஆடிட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய உள்ள ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் ஆவிகள்கிட்டலாம் பேச முடியும். இவங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் அவங்க வீட்டில் தனியாக இருக்கிற நேரத்தில் மர்மமான முறையில் ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. இவங்களை யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் கலந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். சூப்பராகவே இருக்கும். அதுவும் படத்துடைய லாஸ்ட் 1 hour தான் பயங்கர த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஆனால் சில வைலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 4வது பிளேஸில் இருக்கக்கூடிய படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான யுத்தகாண்டா சாப்டர் 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே நம்ம ஹீரோயின் ஒரு நபரை சுட்டு கொண்டுடுறாங்க. இந்த ஒரு கேஸில் நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவாக ஜூனியர் லாயராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. கோர்ட் ரூமில் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 3வது பிளேஸில் இருக்கக்கூடிய படம் 2021 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன சோரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஊருக்குள்ளே நிறையவே கடன் வாங்கியிருப்பாரு. இதனாலேயே அவங்க ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா த்ரில்லிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் அவங்க கொண்டு போய் முடிச்ச விதம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 2வது பிளேஸில் இருக்கக்கூடிய படம் 2022 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன டாக்டர் 56 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் CBI ஆஃபீஸராக இருப்பாங்க. அந்த டைமில் ஊருக்குள்ள சில டாக்டர்ஸ் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு தேட்டரில் நாடகம் நடத்தக்கூடிய ஒரு குரூப், அந்த குரூப் பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்கே வந்த ஒரு ஃபாரினர் அவங்கள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 பேர் இருப்பாங்க. ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த குரூப்பில் இருந்த ஒரு பொண்ணை யாரோ செக்ஸுவலாக ஹராஸ் பண்ணிடுறாங்க. இது யார் அப்படிங்கிறத அந்த குரூப்பை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும். படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.